கங்கா என் மகனுக்கு தான் மனைவி, எனக்கு மருமக இல்ல. என்னைக்கு இந்த வீட்டுல வந்து வாழறாளோ அப்பதான் எனக்கு அவ மருமகளாவா. பரவாயில்லம்மா, கங்கா உங்க மகனோட மனைவிங்கிறதையாவது ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். கங்கா பரீட்சை எழுத போறத உங்க பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க. சொல்றேயா. மறக்காம ரத்னவேல்ட்டையும் சொல்லிடுங்க. அவசியம் சொல்றேங்க. நான் சொன்னதா சொல்லுங்க. சரிங்கய்யா, சொல்லிடுறேன். வச்சிடுற. என்ன சொல்றாரு? கங்கா பரீட்சை எழுத போறாளாம், என்கிட்ட அனுமதி கேக்குறாங்க. உங்க இஷ்டம் நான் சொல்லிட்டேன். இத செல்வ கண்ணங்கிட்ட வேற சொல்றாங்க. என்ன செல்வா கிட்ட சொல்ல போறியா? சொன்ன என்னக்கா? பைத்தியம் பைத்தியம், உனக்கு ஒன்னும் தெரியலடி. வாடி இங்க வா, வாடி இப்படி உட்காரு. கங்காவை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் தவிச்சிட்டு இருக்கா உன் புள்ள. கங்கா சென்னைக்கு போறது அவனுக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே மூட்டை முடிச்சோட அவளை பாக்குறதுக்கு போயிடுவான். கங்கா போறது உன் பிள்ளைக்கு தெரியவே கூடாது. சொல்லாம மறைச்சிடு. என்ன? அக்கா, நீ சொல்றது சரிதான். அவனுக்கு கங்கா போறது தெரியவே கூடாது. எதுக்காக ஒருத்தர் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அப்பதான் பையனை நம்ம பிடிக்குள்ள வச்சுக்க முடியும். அவங்கள சந்திக்க விடாம தடுத்தாதான் ஐயா வீட்டுல நெருக்கடி ஏற்பட்டு அந்த குலசேகரனையும் அவங்க ஆட்களையும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பாரு. இல்லனா நம்ம மேல இருக்கிற மாப்பிள்ளை வீடுங்கிற மரியாதையே போயிடும். நம்ம அண்ணன் கிட்ட கூட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அதான் நான் சொல்லிட்டேம்மா. அப்புறம் உன் பாடு அவங்க பாடு. அப்பா, அத்தை என்ன சொன்னாங்க? இன்னும் அவங்க வருத்தத்தில் தாமா இருக்காங்க. எல்லாம் போக சரியாயிடும். இதை நீ மனசுல போட்டு குழப்பிக்காம பரீட்சையில் கவனம் செலுத்துமா. மாப்பிள்ளைகிட்டே சொல்லியிருக்க. நீ பரீட்சை எழுத போறதை கேள்விப்பட்டா மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. ஏமா, இன்னும் 2 நாள்ல கிளம்பணும்னு சொன்னீல்ல? ஆமாப்பா. சுப்பு, நீ வா, கங்காவோட சென்னைக்கு போயிட்டு வரலாம். நான் எதுக்குங்க? நாச்சியார் அக்காவை கூட்டிட்டு போங்க. நாச்சியார் வரட்டும், நீ வாமா போயிட்டு வரலாம். இல்லங்க, நான் இங்க இருந்து பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்பா, நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன்ப்பா. சரிம்மா. மாமா, நீங்களும் வாங்களே. இல்ல கங்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். வரேன் மாமா, வரேன். கங்கா, நீ தங்கச்சியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாமா. சரிப்பா. போமா. ஐயா, சம்பந்தியம்மா என்னையா சொன்னாங்க? அவங்களுக்கு கங்கா பரீட்சை எழுதுறதுல சம்மதமா? இதுல என்னமா ஆட்சேபனை இருக்க போகுது? நம்ம தரப்புல இருந்து அவங்க வீட்டுக்கு போய் யாரும் மன்னிப்பு கேட்கலன்னு வருத்தம் இருக்கும் போல் இருக்கு. ஐயா, அப்போ கங்கா பரீட்சை எழுதுறதுல அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க ஐயா. சுப்பு, சம்பந்தி அம்மாவுக்கு கங்கா மேல எந்த கோபமும் கிடையாது. கங்காவை விரும்பித்தான் மருமகளா எடுத்துக்கிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அதை மாப்பிள்ளையும் அனுமதிக்க மாட்டாருமா. நீயே யோசிச்சு பாரு. கலெக்டர் தம்பி ஆத்துல காணா போனப்ப நம்ம சொந்தக்காரங்க தான் காரணம்னு சொல்லி கல்யாணத்தையே வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் மனசு மாறி கங்கா தான் மருமகளா வரணும்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் இதுவும். கூடிய சீக்கிரம் மனசு மாறுவாங்க. அது இல்லையா, சம்பந்தியம்மாவை பத்தி எனக்கு தெரியும். அவங்க நல்லவங்க தான். மாப்பிள்ள ஆத்துல காணாம போனப்ப அவங்க அக்கா ராசம்மா அங்க கிடையாது. ஆனா இப்ப அங்க இருக்காங்களே.
அதான் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுப்பு, ராசம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்றவங்க தான். அது சம்பந்தி அம்மாவுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் இத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு விருந்தாளியா வந்தவங்க எவ்வளவு நாளைக்கு அந்த வீட்டுல இருக்க போறாங்க? மணிமேகலை அப்பாவை காரணம் காட்டி தானே அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவரே மனசு மாறி கலெக்டரோட கங்காவை சேர்த்து வைப்பாரு. என் பொண்ணு நல்லா வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீ அவளை நினைச்சு எந்த கவலையும் பட வேண்டாம். வாமா வா. என்னக்கா நீ முக்கியமான விஷயம் பேசுறோம்னு கூட்டிட்டு வந்தா மேல கட்டி இங்க வந்து உட்கார்ந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்க? உனக்கு என்னடி ஆத்தா? வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிருவாங்க. அழுது புள்ள பக்கிற மாதிரி என் வீட்டு வேலையை நான் தானே செஞ்சாகணும். அக்கா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குதுக்கா. ஏய், என்னடி இருக்குது இங்க கண்டு ரசிக்கிறதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன திருவிழாக்கு போறோமா இல்ல பொருட்காட்சிக்கு போறோமா? விடிய விடிய ராமாயண கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பங்கிற கதையில இருக்கு. அக்கா, அந்த கங்கா வாழ வெட்டியா இருக்கல்ல, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் கண்டு ரசிக்கணும்க்கா. அவ வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி அவ படுற கஷ்டத்தை பாத்துட்டு வந்துருவோம். அக்கா, அந்த சுப்புலட்சுமி வீடு கங்கா விடுற கண்ணீர் கடல்ல மிதக்கும். அதுல நீதி குளிச்சுட்டு வருவோம் வாக்கா. அக்கா, நீ வரியா இல்லையா? சரியான வில்லடி நீ. ஆமா, நான் வில்லிதான். அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு நான் வில்லிதான். இத பாரு, அவங்க வாழவே கூடாது. அந்த குடும்பம் வாழறது எனக்கு பிடிக்காது. எந்திரிச்சு வா. நல்லா இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்க கூடாதா? அப்படியே உனக்கு பிடிக்குதாக்கோ? எந்திரிச்சு வா. இருடி, கைய கழுவிட்டு வர. அதுக்குள்ள என்ன அவசரம்? போ. அப்பா வா. இளவஞ்சி, இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்க போற? அதான் சொல்லிட்டேல, எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு, இப்ப உள்ள போய் முகத்தை பாவமா வச்சுப்ப. எங்க நீ அந்த மாதிரி வச்சுக்க. பிரமாதமா இருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணு. வா. அம்மா. வா இளவஞ்சி, வாமங்க, உட்காருங்க. எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்படி பொட்ட காடாட்டம் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு. என்னதான் சொல்றாங்க அந்த கலெக்டர் வீட்ல? நான் வேணாங்க போய் 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேக்குதா? எங்க ஐயா வீட்டு பொண்ணு என்ன கிழிக்கிறேன்னு நினைச்சீங்களா? 2ல 1 பதில் சொல்லுங்க, இல்லன்னா பஞ்சாயத்து கூடவான்னு கேக்குதா? அதெல்லாம் வேண்டாம் இளவஞ்சி, ஐயா பாத்துக்குவாரு. இதுக்கு ஐயா இதுக்கு? நான் போய் நேர்ல பேசுறேன். வாங்க அண்ணி. வீட்ல அண்ணன் பெரியமாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் உன்னோட கவலை தான் அதிகம். பாவம், நாச்சியாரத்தை உன் நினைப்பாவே இருக்காங்க. அண்ணி, உங்களை பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க மனசு நோகும்படி மண்டபத்துல ராசம்மாத்த பேசினது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுதான் ஆகுது. அதுவும் கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு குழந்தைய பெத்துக்க எல்லா தகுதியும் இருக்கு. அவங்க மண்டபத்துல சொன்னதை நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட வேணாம். நாங்களே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன் அண்ணி. நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. என்னமோ அம்மா, நீ சீக்கிரமா உன் புருஷன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழணும். ஆமா கங்கா, இளவஞ்சிக்கு நீ அம்மா வீட்டோட இருக்கிறது ரொம்பவும் கவலை. என்கிட்ட சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா. அவ்வளவு ஏன் வரும்போது கூட அழுதுகிட்டே தான் வந்தா. நான் தான் இவ கண்ணை தொடச்சு விட்டேன். அண்ணி, அக்காவை மாமா வீட்டுக்கு அனுப்புற வேலையெல்லாம் அப்பா பாத்துப்பாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏன், எனக்கு அது உரிமை இல்லையா?
நான் அப்படி சொல்ல வரல அண்ணி. ராசமாத்த உங்களை மலடின்னு சொன்னதுனால நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அக்காவை பத்தி கவலைப்படணும்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சாருமா, இருந்தாலும் நீ என்ன இப்படி சொல்லிருக்க கூடாது. கங்காவை கலெக்டரோட சேர்த்து வைக்கிறது என்னோட கடமை இல்லையா? இளவஞ்சி, நீ இவ்வளவு தூரம் வந்து அக்கறைய விசாரிக்கிறியே, உன்னை பத்தி நாங்க தப்பா பேசுவோமா? நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. இந்த இளவஞ்சிக்கு மனசுல எதையும் மறைச்சு பேச தெரியாது. நான் சூதுவாத தெரியாத பொண்ணுன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. சரி அண்ணி, அதெல்லாம் விட்டுடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் ரெடி ஆயிடும். இருந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அப்பாவும் இப்ப வந்துடுவாரு, பாத்துட்டு போயிடுங்க. இல்ல இல்ல, அதுல வேணாம். நான் உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாம் அந்த ராசமாவால வந்து வேணாம். அவதான் குடிய கெடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை சப்பு சப்புன்னு 2 அரை விட்டு ஊரை விட்டு துரத்துனா எல்லாம் சரியா போயிடும். கல்யாண மண்டபத்திலேயே அந்த ராசமா கழுத்தை பிடிச்சு திருகிருப்பேன். உன் கல்யாணம் தடைப்பற்ற கூடாதுன்னு தான் நான் வாய் மூடிட்டு சும்மா இருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் வீணா போச்சு. அந்த ராசமாவை விட்டு வச்சது ரொம்ப தப்பு. அந்த ராசமா மட்டும் திரும்ப என் கண்ணுல படட்டும். குடுக்குற குடுப்புல ஜென்மத்துக்கு என்ன மறக்க மாட்டா. ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ராசமாத்தைய மன்னிச்சு விட்டுடுங்க. சரி சரி, போனா போகுதுன்னு உனக்காக அந்த ராசமாவை மன்னிச்சு விடுறேன். வரேன் கங்கா. சரி அண்ணி. சுபுக்கா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரேன் கங்கா. அக்கா, இளவஞ்சி அண்ணி உண்மையான அன்போட வந்து விசாரிச்சுட்டு போறத நினைக்காத. இதெல்லாம் வெளி வேஷம். நாம வருத்தத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அத பார்த்து ரசிச்சுட்டு போலான்னு வந்திருக்காங்க. அப்படிலாம் பேசாதடி. இளவஞ்சி அண்ணியும் ஒரு நாள் மனசு மாறுவாங்க. நீ நல்லது நினைக்கிற, ஆனா அவங்க உனக்கு கெடுதல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பா அடிக்கடி ஒரு கதை சொல்வார், ஞாபகம் இருக்கா? ஒரு தேளு கணத்துக்குள்ள விழுந்துருச்சான். அதை காப்பாத்த வந்தவரு ஒரு இலைய பறிச்சு போட்டாராம். அந்த தேளு அவரை திரும்ப திரும்ப கொட்டுச்சான். ஆனா அவரு திரும்ப திரும்ப காப்பாத்தினாராம். கொட்டுறது தேளோட சுபாவம், காப்பாத்துறது நம்ம சுபாவம். உன் குணம் யாருக்கும் வராதுக்கா. இளவஞ்சி, சுப்புலட்சுமி விட்டத்தான் தாண்டிட்டோமே, இன்னும் ஏன் மூஞ்சி சோகமா வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரியா. என்னக்கா கிண்டலா? செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். அவ வாழ வெட்டி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட போனா, ஆனா அவ என்ன அந்த ராசமா பேசுனதை ஞாபகப்படுத்தி என்ன வருத்தப்பட வச்சுட்டா. என்னால முடியல. அது என்ன இளவஞ்சி, ராசம்மா பேரை கேட்ட உடனே அப்படியே அதிர்ற? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, கலெக்டரோட கங்காவை சேர்த்து வச்சுட்டு அந்த ராசம்மா அவஸ்தைப்படுறத பார்த்து நாம ரசிக்கணும். கங்காவை கலெக்டரோட சேர்த்து வச்சுட்டு மறுவீடு போய் விருந்து சாப்பிட்டு வருவோம். இத பாரு, இந்த உதவாக்கற ஐடியா குடுக்கறத விட்டுட்டு உருப்படியா ஒரு வழியை சொல்லு. கங்காவை படுத்துறதுக்கு இந்த ராசம்மா யாரு? சப்பு மூஞ்சிக்காரி. கங்காவை வாழ வைக்கிறதா இருந்தாலும் சரி, வாழ விடாம பண்றதா இருந்தாலும் சரி, அதை இந்த இளவஞ்சி தான் செய்யணும். இப்படி பண்ணலாம். எப்படி சொல்லுக்கா? இல்ல, தகடு வச்சோம், அது டுபுக்குன்னு போயிடுச்சு. அதுக்கும் மேல போய் சூனிய வச்சா என்ன? நல்ல ஐடியா தான். ஆனா எங்க அண்ணன் இருக்கானே, மோப்பம் பிடிச்ச நாய் மாதிரி கண்டுபிடிச்சு இதை எடுத்துருவாங்கா. இத பாரு, கலெக்டரும் கங்காவும் சேரக்கூடாது. அதுக்கு முதல்ல யோசிக்கா. எதுக்கு யோசிக்கணும் இளவஞ்சி? அவங்க 2 பேரும் ஏற்கனவே பிரிஞ்சுதானே இருக்காங்க. இனிமே ஆயக்குடிதான் அவளுக்கு நிரந்தரம். அதுதான் அவளை எப்படியோ வாழ வெட்டி ஆக்கிட்டோம்ல. இனிமே அவ வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கங்கா அத்தியாயம் இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது யாரு? அவளோட 2 தங்கச்சிங்க. அவளுங்களை குறி வைப்போம். அந்த ஆயக்குடி குடும்பத்தையே ஊற விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது யோசிப்போம்.